வலது பக்கமா வைக்கலாம், ஏன் வைக்கல? கூட்டு வைக்கிறாங்க, பொரியல் வைக்கிறாங்க, ஊறுகாய் வைக்கிறாங்க, ஏன் உப்பு அந்த சைடு வைக்கிறது இல்ல? அக்க வீட்டுக்கு போயிருக்கோம், துக்கத்தை அனுபவிச்சிருக்கோம், இனிமே இந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது அப்படின்னு நம்மளை விட்டு அது விலகி வைக்கிறது, அந்த மாதிரி அர்த்தமா? என்ன விதமான ஒரு சைக்காலஜி, ஒரு நல்ல எண்ணத்தை கூட ஒரு பழக்க வழக்கத்துல கொண்டு வந்திருக்காங்க ஐயா. இது எல்லாமே சமூகத்துல இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் சொல்றது கண்டிப்பா பிற்காலத்துல ஒரு பெரிய பாதிப்பை இந்த நாட்டுல வாழக்கூடிய இளைஞர்கள் கண்டிப்பா அனுபவிக்க போறாங்க, அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சும்மா வாங்க சொன்னாங்க, அறுசுவைகள்ல ஆண்டு அனுபவிச்சு அருந்தி உண்டவன் தமிழங்க. அந்த கோவில்கள் தான் பள்ளிக்கூடம், அந்த கோவில்கள் தான் கலைக்கூடம், அந்த கோவில்கள் தான் உணவு தானியங்களை சேமிக்கக்கூடிய கருவூலம், அந்த கோவில்கள் தான் அந்த ஆபரணங்கள், தங்கங்கள், விலை மதிப்பற்றதை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு பெட்டகம், பாதுகாப்பு கூடம். அந்த கோவில்கள் தான் ஒரு படை வீரர்கள் ஆயுதம் கிடங்கு, அந்த கோவில்கள் தான் நீதிமன்றம், அந்த கோவில்கள் தான் கூட்டுன்னு ஒண்ணு வைப்பாங்க, அதுக்கடுத்து அவியல் அப்படிங்கிற ஒண்ணு வைப்பாங்க, பொரியல் அப்படின்னு ஒண்ணு வைப்பாங்க, ஊறுகாய் ஒண்ணு வைப்பாங்க, அதுக்கடுத்து வடகம்னு ஒண்ணு வைப்பாங்க. இந்த வீடியோவை எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு திருக்குறள் ஞாபகத்துக்கு வந்தது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படிங்கிறது. இதற்கான அர்த்தத்தை நான் பின்ன வரக்கூடிய அந்த வீடியோல சொல்றேன். இதற்கான அர்த்தத்தை நான் அடுத்து சொல்றேன். இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா, முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாகம் அப்படிங்கிற நாள். இன்னைக்கு முருகனை கும்பிடுவோமே அப்படின்ட்டு நானும் மதியம் கோவிலுக்கு போனேன், சாமியும் கும்பிட்டேன். சாமியை கும்பிட்டக்கு அப்புறமா அந்த ஐயா சொன்னாரு, அன்னதானம் போடுறாங்க தம்பி, போய் சாப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு. நானும் அன்னதானத்துல போய் கலந்துக்கிட்டேன். நல்லா அறுசுவை உணவையும் நல்லா மகிழ்ச்சியோட சாப்பிட்டு உள்ளத்தால அவங்களுக்கு நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிட்டேன். இப்ப என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு வைகாசி விசாகம் அப்படிங்கிறது இந்த வீடியோ கிடையாது. கோவில் அன்னதானம் போட்டாங்க, சாப்பிட்டோம் இல்லையா, அந்த முறையை வச்சு இந்த வீடியோக்கான தலைப்பு அப்படிங்கிறத தமிழர் வாழ்வியலும் உணவு முறையும் அப்படின்னு வச்சுக்கலாமா அப்படின்னா அப்படியும் கூட வச்சுக்கலாங்க. அப்போ இந்த வீடியோல நம்ம பேசக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய பண்பாடுல நம்மளுடைய உணவு முறை எப்படி இருந்தது அப்படிங்கிற சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோ. நம்மளுடைய தமிழர்களுடைய, நம்ம முன்னோர்களினுடைய அந்த வாழ்வியல் நெறியே அப்படி எப்படி இருந்தது அப்படின்னா, ஆன்மீகமா இருந்தாலும் சரி, அறிவியலா இருந்தாலும் சரி, வாழ்வியல் எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னா, உயிரை வளர்க்கணும், உள்ளத்தை வளர்க்கணும், உடம்பை வளர்க்கணும், உலகத்தை வளர்க்கணும். இதுதான் நம்மளுடைய வாழ்வியல் நெறி அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே இது பேசஸ்ல தான் கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அப்படி கடவுளை அடையணும் அப்படின்னா ஆன்மீகம். ஆன்மீகம்னா என்னதுப்பா? கோவில்ல சாமி இருப்பாரு, நல்லா உற்சவர் இருப்பாரு, அவரை போய் நான் கும்பிடுவேன், கும்பிட்டு எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுப்பான்னு முருகன் உடனே 10 லட்சத்தை இந்தாப்பா கொடுத்துருவாரு அப்படின்னா, அவர் என்ன ஏடிஎம் கார்டாங்க இல்ல ஏடிஎம் மிஷினாங்க? போட்டு சொருவிட்டு எனக்கு ஒரு 10 லட்சம் கொடு, எனக்கு காரு பங்களா கொடுன்னா கொடுக்கறதுக்கு? ஆன்மீகம்ங்கிறது எப்பயுமே அது கிடையாது. உள்ளத்தையும் ஆன்மாவையும் சந்தோஷமாக்கும், நிம்மதியாகவும் வச்சுக்கிறது பேர் தான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்துல இந்த சாதி, இந்த மதம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆன்மீகம்ங்கிறது உடம்பையும் மனசையும் நல்லா வச்சுக்கிறது, மற்றவங்களுக்கு நல்லது செய்யறது, அவ்வளவுதான். அப்படி இந்த ஆன்மீகத்துல நம்மளுடைய இந்த நிலத்துல ஒரு முக்கியமான ஒரு நல்ல துண்டு ஒண்ணு நம்ம செய்யறோம். ஆன்மீகத்துல கெட்டது விஷயங்கள் எல்லாமே, ஏமாத்துற விஷயங்கள் செஞ்சாலும் ஆன்மீகத்துல நல்ல விஷயங்களும் நிறைய செய்யறாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல கண்டிப்பா பதிவு பண்ணிக்கணும். ஆன்மீகத்துல அப்படி அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து அன்னதானம் அப்படிங்கிறது. அன்னதானம் அப்படின்னா என்னது? இந்த அன்னதானத்தை பத்தி எப்படி சொல்றது? அதாவது நான் மட்டும் சாப்பிட்டா போதாது, ஒரு என்கிட்ட காசு இல்லாத என் பக்கத்துல இருப்பான், அவனும் சாப்பிடணும், எல்லாருமே சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் இந்த அன்னதானம் அப்படிங்கிறது. கோவில்கள்ல இந்த நிறைய அன்னதானங்கள் இன்னைக்கு வழக்கமா நிறையவே போடுறாங்க, நல்ல விஷயம். அந்த நேரத்துல கோவில்கள் எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த கோவில்கள் தான் கோவில்களா மட்டும் இல்லை, அது ஒரு வழிபாட்டு தலம் மட்டும் கிடையாது. கோவில்கள் அந்த காலத்துல, அந்த கோவில்கள் தான் பள்ளிக்கூடம், அந்த கோவில்கள் தான் கலைக்கூடம், அந்த கோவில்கள் தான் உணவு தானியங்களை சேமிக்கக்கூடிய கருவூலம், அந்த கோவில்கள் தான் அந்த ஆபரணங்கள், தங்கங்கள், விலை மதிப்பற்றதை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு
பாதுகாப்பு பெட்டகம், பாதுகாப்பு கூடம், அந்த கோவில்கள் தான் ஒரு படை வீரர்கள் ஆயுதம் கிடங்கு, அந்த கோவில்கள் தான் நீதிமன்றம், அந்த கோவில்கள் தான் அரண் மேம்படுத்தக்கூடிய நிலையம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பேர்பட்ட அந்த கோவில்கள் அப்படிங்கிறது அந்த காலத்துல கோவிலா மட்டும் கிடையாது. நம்ம கோவில்கள், அந்த கோவில்கள்ல அன்னதானம் அப்படிங்கிற இன்னைக்கு வரைக்கும் நம்ம செய்யறோம். நிறைய விதமான வழிபாட்டு மதங்கள்லயும் அன்னதானம் அப்படிங்கிறது செய்யறாங்க, அதையும் மறுக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. அப்பேற்பட்ட அன்னதானம்ங்கிறது இதுதான். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. எப்பேற்பட்ட கம்யூனிச தத்துவம் இது. நான் சாப்பிட்டா பத்தாது எல்லாருமே சாப்பிடுவாங்கிறத திருவள்ளுவர் மாதிரி இப்படி ஒரு கம்யூனிசத்தை 2 அடி 1.5 அடியில சொல்லவே முடியாதுப்பா. அப்பேற்பட்ட இந்த அன்னதானத்துக்கு நான் சாப்பிட போயிருந்தேன் இல்லையா, அப்படி சாப்பிட போகும்போது வாழை இலைய முதல்ல விரிச்சாங்க. விரிச்சதுக்கு அப்புறம் ஓரத்துல உப்பு வைப்பாங்க. அந்த உப்பு வைக்கிறதுக்கு பின்னாடியும் சில ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. அதை வரிசையா பார்ப்போம். அன்னதானத்துல உட்காரும் போது முதல்ல வாழை இலை அப்படிங்கிறத விரிப்பாங்க. இந்த வாழை இலையினுடைய ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டு போலாங்க. வாழை மரம் சொல்லி பாருங்க, வாழை பழம் சொல்லி பாருங்க, வாழை தண்டு சொல்லி பாருங்க, வாழைக்காய் சொல்லி பாருங்க. எல்லாமே வாழ வைக்கக்கூடிய தாவரம் இந்த வாழை அப்படிங்கிறது. அதனாலதான் தமிழர்கள் அதை போற்றி பாதுகாத்தாங்க. வாழை மரத்தான் அந்த இலையில தான் சோறு சாப்பிட்டாங்க. பந்தக்கால் அந்த தோரணை நட்டுறது, அந்த கம்பம் வைக்கிறது, அதுவும் வாழையில தான் வச்சாங்க. எல்லாமே வாழைய கொண்டாடின ஒரு சமூகம் நம்மளுடைய நிலம் தாங்க. அப்படி வாழை இலையில வச்சு சாப்பிடும்போது வாழை இலையில இருக்கக்கூடிய அந்த சத்து எல்லாமே அந்த சூட்டுல அந்த சோறுல இறங்கி அது நமக்கு நல்லதை தரும். இதற்கு அடுத்து வாழை இலையில ஒரு ஓரத்துல உப்பு வைப்பாங்க. உப்பை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு வீடியோவே நம்ம போட்டிருக்கோம். இதை முடிச்சுட்டு அதை போய் கண்டிப்பா பாருங்க, சூப்பரா இருக்கும். இந்த சேனல் ஆரம்பிச்ச காலத்திலே அதை பத்தி நம்ம பேசிட்டோம். அப்படி அந்த உப்பு இருக்கு இல்லையா, அந்த உப்பு தமிழர்கள் போற்றுன ஒரு உணவு பொருள் அப்படின்னு சொல்லலாம். உப்புக்கு நம்ம இப்பயும் நம்ம சொல்லுவோம், உப்பிட்ட கடனை மறக்காது. உனக்கு யாராவது சோறு போட்டாங்க அப்படின்னா என்னைக்கும் நீ அதை மறக்க கூடாது அப்படிங்கிறது இன்னைக்கும் நம்ம பிளட்ல ஊறி போன ஒரு உணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த உப்பு அப்படிங்கிறது இப்போ மட்டும்தான் இவ்வளவு இதா பாக்குறோமா அப்படின்னா, உப்பு அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்து ஒரு ப்ரைடாவும் பார்த்துருக்காங்க நம்ம ஆளுங்க. அந்த உப்பு இருக்கு இல்லையா, உப்பு உணர்ச்சிகளுக்கு நம்ம ஒரு இடமும் கொடுத்துருக்கோம். அறுசுவையில ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு உணர்ச்சி, அதே மாதிரி உப்புக்கும் ஒரு உணர்ச்சி. நம்ம ப்ரைடு, நம்மளுடைய நன்றி அதை செலுத்துறது அப்படின்னு உப்ப சொல்லுவாங்க. இது பிலாசபிக்கலா இப்படி இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஆனா உப்புங்கிறது வாழை இலையில அவங்க எங்க வைப்பாங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இடக்கை பக்கம் ஓரத்துல டாப்ல வைப்பாங்க. ஏன் அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, ரைட் ஹேண்ட் சைடு வைக்கலாம்ல உப்ப வாழை இலையில வலது பக்கமா வைக்கலாம். ஏன் வைக்கல? கூட்டு வைக்கிறாங்க, பொரியல் வைக்கிறாங்க, ஊறுகாய் வைக்கிறாங்க. ஏன் உப்பு அந்த சைடு வைக்கிறது இல்லை அப்படின்னா, உப்பு வலது கை பக்கத்துல இருந்து ஈஸியா எடுத்துடலாம் ரைட் ஹேண்ட் சைடு இருந்தா. சோ இப்படி டக்குன்னு உப்பை அள்ளி அள்ளி சாப்பிடக்கூடாது. தூரத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த கார்னர்ல வைக்கும்போது கொஞ்சம் எடுத்துக்க, கொஞ்சம் வச்சு சாப்பிடு அப்படிங்கிறது உப்பினுடைய அந்த அளவை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத குறிக்குதாங்க. அதற்கு அடுத்து அந்த உப்பு இருக்கு இல்லையா, அந்த உப்பை நன்றி கடன் செலுத்தணும் அப்படின்னா, நமக்கு இவங்க சோறு போறாங்க, இவ்வளவு தானம் பண்றாங்க, இதே மாதிரி இந்த உப்பை சாப்பிட்ற நம்மளும் இருக்கணும், இதே மாதிரி நம்மளும் நல்லது பண்ணணும், என்ற அளவுக்கு இவங்களுக்கு நல்லது செய்யணும், நல்லதை நினைக்கணும், நாமளும் இதே மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது அந்த உப்புக்கு கொடுக்கிற ஒரு மரியாதை இல்ல, அந்த செய்யற அந்த நல்ல உள்ளத்துக்கு கொடுக்கிற ஒரு மரியாதை. உப்புக்கு அடுத்து கூட்டு, பொரியல் இதெல்லாம் வைப்பாங்க. சும்மா வாங்க சொன்னாங்க, அறுசுவைகள்ல ஆண்டு அனுபவிச்சு அருந்தி உண்டவன் தமிழங்க. அதுல மாற்று கருத்து கிடையாதுங்கிறதுக்கு இப்போ நான் சொல்ல போற ஒரு தலைப்பு கரெக்டா இருக்கும். சோறு வாழை இலை வைக்கிறோம்னா பொரியல் மட்டுமே எப்படிங்க வைப்பாங்க? கூட்டுன்னு ஒண்ணு வைப்பாங்க, அதுக்கடுத்து அவியல் அப்படிங்கிற ஒண்ணு வைப்பாங்க, பொரியல் அப்படின்னு ஒண்ணு வைப்பாங்க, ஊறுகாய் ஒண்ணு வைப்பாங்க, அதுக்கடுத்து வடகம்னு ஒண்ணு வைப்பாங்க, எத்தனை இது வைக்கிறாங்க பாருங்க, வத்தல்னு ஒண்ணு வைப்பாங்க. இது எல்லாமே பாருங்க, பொரியல் அப்படின்னா
முட்டைக்கோசு கேரட் போட்டு பொரிச்சு தருவாங்க, அது பொரியல். அதற்கடுத்து கூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, சுரக்காய் கூட்டு, நிறைய காய்களும் பருப்புகள் போட்டு அப்படியே ஒரு கிரேவி மாதிரி கெட்டியா வைப்பாங்களே, அது கூட்டு. எல்லாத்தையும் கூட்டி தர்றது கூட்டு. அதுக்கடுத்து அவியல் அப்படிங்கிறது. அவியல்னா உங்களுக்கே தெரியும், இந்த தேங்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கேரட் எல்லாமே போட்டு கொஞ்சம் வெள்ளை கலர்ல தருவாங்களா, அது அவியல். எத்தனை விதத்துல தந்திருக்காங்க பாருங்க. அறுசுவையும் சாப்பிடணும். அறுசுவையில ஒவ்வொரு விதமான உணவுகளும் இருக்குது, அதுல சத்துக்கள் இருக்குது. அந்த எல்லா சத்துமே நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அன்னைக்கு வாழ்ந்த அந்த ஃபுட் ப்ராசஸ்ல இருந்த ஒரு தனித்துவமான ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு என்னைய மாதிரி வெளியூர் போய் வேலை பார்க்கிற நிறைய இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு என்ன நல்லது சாப்பிடுவாங்க அப்படின்னா பெரும்பாலும் முட்டை மட்டும்தான் சாப்பிடுறாங்க. முட்டை இல்லைன்னா பால் இல்லைன்னா வாழைப்பழம். இதை தவிர அவங்க நல்லதுன்ட்டு ஒன்னையும் சாப்பிட்றது கிடையாது. பெரும்பாலான்மையான நாட்கள்ல தக்காளி சாதம், புளி சாதம், லெமன் சாதம், ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி இப்படி சொல்லிட்டு வெறும் வெரைட்டி ரைஸா தான் சாப்பிட்றாங்களே தவிர அவங்க கிட்ட காய்கறி அப்படிங்கிற சாப்பிட்றதே கிடையாது. வாழைக்காய், அவரைக்காய், கிழங்கு வகைகள், கீரைகள் எல்லாமே வீட்டுக்கு உள்ளூருக்கு போனா, சொந்த ஊருக்கு போனா சாப்பிடுறது, அவ்வளவுதான். இப்படி இருந்தா அந்த சமூகத்துல வாழக்கூடிய இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாருக்குமே அந்த பெண்களுக்குரிய அந்த பிரச்சனை வராதா? ஆண்களுக்கு ஆண்மை குறைவு வராதா? இப்படி எல்லா பிரச்சனையுமே வரும். தலையில முடி கொட்டும், சீக்கிரம் செத்து போயிடுவோம். இது எல்லாமே சமூகத்துல இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் சொல்றது கண்டிப்பா பிற்காலத்துல ஒரு பெரிய பாதிப்பை இந்த நாட்டுல வாழக்கூடிய இளைஞர்கள் கண்டிப்பா அனுபவிக்க போறாங்க, அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இந்த உணவு முறைகளை மறந்தது, அதை சரியா கடைபிடிக்க முடியாம போனது, இந்த சிஸ்டம் எல்லாமே டோட்டலி ராங் அப்படின்னு நானும் சொல்லுவேன். அதுல எந்த முறையில நம்ம குறைச்சிக்கிட்டு அதுல இருந்து வெளியே வந்து ஓரளவுக்கு நல்ல மாடிஃபைடு ஆகி கொஞ்சம் குறைவா நல்லதை சாப்பிட்டு வாழ்றோங்கிறது தான் இதுல நமக்கு இருக்கிற சவால். அதை நம்ம கஷ்டப்பட்டாது அதை நம்ம செஞ்சாதான் வாழ முடியும். அப்படி நம்ம வாழ்றோம் இல்லையா, அப்போ உணவுகளை அவ்வளவு கொண்டாடி இருக்காங்க, அறுசுவை அப்படிங்கிறத. அதுக்கடுத்து புளிப்புக்கு வருவோம். வத்த குழம்பு தருவாங்க. வத்த குழம்பு தக்காளிக்கு முன்னாடி நம்ம நாட்டுல அந்த புளிப்பு சுவைக்காக பயன்படுத்துறது இந்த புளி தாங்க. இந்த வீடியோ ஆரம்பத்திலே நான் இந்த வீடியோல ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, உப்பை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன்ட்டு, அதே மாதிரி இந்த இதை பத்தியும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. என்னது, புளியை பத்தியும் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். பானகம், பானாக்கரை அப்படிங்கிற மாரியம் கோயில்ல புளியை கரைச்சி வெள்ளத்தை ஊற்றி ஒரு ட்ரிங்க்ஸ் தருவாங்க, அதை பத்தியும் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது எல்லாமே நம்ம பல வீடியோக்களை போட்டிருக்கோம். பண்பாடை கொண்டாடுறது நான் எப்பயுமே ரசிப்பேன், அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற முதன்மையா இருப்பேன். அப்படி இந்த புளி அப்படிங்கிறது அருமையான இது, அளவா எடுத்துக்கணும். குறிப்பா அந்த புளிக்காகவும் வத்த குழம்பு இருக்குது. ரசம் அப்படிங்கிற ஒண்ணு தமிழரினுடைய குழம்பு முறைகளில் ஆக சிறந்த கண்டுபிடிப்பு அப்படின்னா அந்த ரசம் தாங்க. மிளகு போட்டு, புளி போட்டு, சீரகம் போட்டு, நல்லெண்ணெய் ஊத்தி, அப்படியே ஏகப்பட்ட மசாலா மூலிகள் பிடிக்கிற கம கமன்னு வைக்கிற அந்த குழம்பு இருக்கு பாத்தீங்களா. இப்படி 5 விரல்ல சோத்து இப்படி பிசைஞ்சு அந்த ரசம் கையில இந்த விரல் கேப்ல எல்லாம் பிதுங்கி வர மாதிரி அப்படி குழப்பி அப்படி வாயில போட்டு முறிஞ்சு சாப்பிடுறது இருக்கு பாத்தீங்களா, சுவைங்க. அதெல்லாம் சுவை. அப்படி சாப்பிட்டு பாருங்க, அப்படிதான் சாப்பிடணுமா. அப்படிப்பட்ட சுவைகளை ஆண்டு அனுபவிச்சு நம்ம உணவு முறைகள் தான் இது எல்லாமே. திருவள்ளுவர் உணவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே அதிகாரத்தை எழுதி அந்த திருக்குறள் எழுதி வச்சிருக்காரு. அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம், இது அதிசயம் கிடையாது. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம், முறையற்ற உணவுகளை சாப்பிட்றோம், அதிகமா சாப்பிட்றோம். இன்னைக்கு யாரா வந்து இதை பத்தி சொன்னா ஆச்சரியப்படுறது கிடையாது. 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டு போயிருக்காரு, யாரு, திருவள்ளுவர். அப்போ எவ்வளவு திட்டமிடல்கள் இருந்திருக்கு. என்னைக்கா இருந்தாலும் நம்ம மக்கள் இருந்து தவறுவாங்க. இப்பல இருந்தே அதுக்கான வழிமுறைகளை நம்ம செதுக்கணும் அப்படிங்கிறதுல அன்னைக்கு இருந்தவங்க மக்கள் எல்லாருமே கரெக்டா அப்பவே அதுக்காக எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் கொண்டாடி தீர்க்கணுங்க. இனிப்பு சொல்லியாச்சு, காரத்துக்கு சொல்ல வேணும். தமிழ்நாட்டுல காரம் இல்லாம உணவே கிடையாது. அப்படி எல்லா விதத்திலையும் சாப்பிட்ட பிறகு வாழை இலைய மடிச்சு வைப்பாங்க. வாழை இலை இப்படி இருக்கு அப்படின்னா இப்படி நம்மளை நோக்கி மடிச்சா நல்ல விஷயத்த வர வைக்கிறோம், நல்ல ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தமா. இப்படி
இங்கிட்ட இருந்து அப்படி மதிச்சோம் அப்படின்னா அது ஏதோ ஒரு துக்க வீட்டுக்கு போயிருக்கோம், துக்கத்தை அனுபவிச்சிருக்கோம், இனிமே இந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது அப்படின்னு நம்மளை விட்டு அது விலகி வைக்கிறது அந்த மாதிரி அர்த்தமா? என்ன விதமான ஒரு சைக்காலஜி, ஒரு நல்ல எண்ணத்தை கூட ஒரு பழக்க வழக்கத்துல கொண்டு வந்திருக்காங்க ஐயா. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.